ஜீ தமிழில் கடந்த வருஷம் ஜூலை மாதம் தொடங்கப்பட்ட சீரியல் தான் நெஞ்சத்தை கிள்ளாதே. இந்த சீரியலில் ஹீரோவா ஜெய் ஆகாஷும் ஹீரோயினா ரேஷ்மா முரளிதரன் நடிச்சு வந்தாங்க. இந்த சீரியல் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பில் இருந்துச்சு. இந்த நிலையில் கடந்த ஜனவரி 17ஆம் தேதி இந்த சீரியல் திடீர்னு முடிவுக்கு வந்துருச்சு. இதை பற்றி ரேஷ்மா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதில் அவங்க ஒன் லாஸ்ட் டைம் நல்லா பண்ணிட்டீங்க, உண்மை கண்டிப்பாக வெளியில் வரும், நமக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்டில் ஜீ தமிழ், ஜெய் ஆகாஷ், தயாரிப்பு நிறுவனம் இவங்களெல்லாம் டேக் பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் சீரியல் சீக்கிரமே முடிகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி ஜெய் ஆகாஷ் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதில் அவங்க நெஞ்சத்தை கிள்ளாத சீரியல் முடிஞ்சதை பற்றி எல்லாரும் பலவிதமான வதந்திகள் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை, உண்மையான காரணம் என்னோட உடல்நிலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பேசியிருக்கிறாங்க. ஒரு 1 வீக் நான் இல்லைன்னே வந்து சீரியல் வந்து இன்ட்ரெஸ்டாக இல்லை, சேனல் வந்து ஹீரோ இல்லாமல் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் இந்த சீரியலை ஸ்டாப் பண்ண வேண்டியாச்சு. மற்றபடி இதுக்கு வேறு எந்த காரணமுமே இல்லை. நான் சீரியலில் வந்து வராது காரணம் என் கால் இன்ஜரி அண்ட் சேனலுக்கும் வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. நான் கூட அவங்களுக்கு சொன்னேன், இந்த சீரியலை வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ண வேணாம், எனக்கு பதிலாக வேறு யாராவது ஆர்டிஸ்ட்டை போட சொல்லி. பட் ஆனால் அவங்க வந்து இது நீங்கள் பண்ணத்தான் நல்லாயிருக்கும். இந்த நிலையில் ஜெய் ஆகாஷோட இந்த வீடியோவுக்கு ரேஷ்மாவோட ஃபேன்ஸ் பதிலடி கொடுத்துருக்குறாங்க. அதில் அவங்க நீங்கள் இல்லாதனால இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னு யார் சொன்னது சார்? நீங்கள் இல்லாத ஒரு வாரம் மற்ற நடிகர்கள், கேரக்டர்கள், அவங்க ட்ராக் பண்ணின காட்சிகள் எல்லாமே நல்லா தான் போச்சு. உங்களால் மட்டும்தான் நெஞ்சத்தை கிள்ளாத சீரியல் ரன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தற்பெருமை பேசுகிறீங்க. எல்லா நடிகர்களும் நல்லா நடிச்சனால தான் சீரியல் நல்லா போச்சு, உங்களால் மட்டும் நல்லா போகலை. உங்களுக்கு பதிலாக வேறொரு நடிகரை வச்சு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் ஏன் சேனல் சீரியலை இவ்வளவு சீக்கிரமாக முடிக்கணும், எல்லா நடிகர்களோட நடிப்பு வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டில் சொல்லியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து நடிகை சைத்ரா ரெட்டியும் சீரியல் முடிகிறதுக்கு நீங்கள் தான் காரணம், உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் நட்சத்திராவும் உருட்டு வெரி நைஸ் உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் ஆகாஷோட அந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் சில மணி நேரங்களையே இவங்க 2 பேருமே அந்த கமெண்ட்ஸை டெலீட் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில ஜெய் ஆகாஷ் ஃபேன்ஸ்க்கும் ரேஷ்மா ஃபேன்ஸ்க்கும் நிறைய கருத்து மோதல் ஏற்பட்டு இருக்குது. இதனால கடுப்பான ரேஷ்மா ஜெய் ஆகாஷ் ஃபேன்ஸ்க்கு பதிலடி கொடுக்கிற வகையில ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல அவங்க ஜெய் ஆகாஷ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே என்ன நடந்துச்சு அப்படின்ற சரியான உண்மை உங்களுக்கு தெரியல அப்படின்னா பொய்யான தகவல்கள் பரப்புறதையும் யதார்த்தத்தை புரிஞ்சுக்காம ஒருத்தவங்களுக்கு மட்டுமே கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்றதை தயவு செஞ்சு நிறுத்திக்கோங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். நெஞ்சத்தை கிள்ளாத சீரியல் முடிக்க என்ன காரணம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு காரணம் நானோ அல்லது என்னோட டீமோ இல்லை. என்னோட ஃபேன் பேஜை தாக்கி பேசுறதுனால உண்மை மாற போறதில்ல. என்னோட ஃபேன்ஸ் என்னைய அன்போடையும் மரியாதையோட ஆதரிக்கிறாங்க. அவங்கள தாக்கி பேசுறத என்னால் பொறுத்துக்க முடியாது. நீங்க உண்மையிலேயே உங்க ஹீரோவுக்கு சப்போர்ட் கொடுக்கறதா இருந்தா அவங்க கெரியருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி இழிவான செயலை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே காட்டமா ரேஷ்மா பேசியிருக்காங்க.